இன்னைக்கு நான் லைவ் ஜென்ரலி வரவே மாட்டேன். இன்னைக்கு லைவ் வர்றதுக்கு காரணமே இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய இந்த குக் வித் கோமாளி சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த லைவ் நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஐ தாட் இந்த விஷயம் அப்படியே இல்லை போயிடும், இட்ஸ் அ சிம்பிள், ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இது நான் நினச்சிட்டு ஐ ஜஸ்ட் கெப்ட் சைலண்ட். ஆனால் இவ்வளோ பெருசாக இது ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த வீடியோ இஸ் எதுவும் பர்சனலாக பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த வீடியோவில். ஸோ whoever is wanting how am I and all that is a different thing. நான் அதுக்காக இந்த லைவ் வரல, பட் கம்ப்ளீட்லி இன் சப்போர்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட், பிகாஸ் ஐ திங்க் நம்ம செட்டில் வி ஆர் இன் குக் வித் கோமாளி செட்டில் இருக்கிறவங்க நாங்களே எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்கிறோம். ஆனால் இஷ்டத்துக்கு எல்லாரும் ஒரு பாட்காஸ்ட் பேரில் பேச்சாளர் பேரில் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பார்க்கும்போது அவ்வளோ என்ன சொல்கிறது கோதான் வருது. ஏன்னா ஐ திங்க் யாருக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்னு, பட் whoever is சம்பந்தம் இல்லாதவங்க மட்டும் தான் போயிட்டு பேசுறாங்க. எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கட்டும், இந்த பாட்காஸ்ட் பண்றவங்க இருக்கட்டும், அவங்களுக்கு எதுவும் விஷயமே தெரியாது. ஆனா ஒரு பக்கம் மட்டும் ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஒருத்தருக்கு ரொம்ப கீழே கூச்சித்தரமா பேசி அப்படி டேமேஜ் பண்றாங்க. I think we all should understand one thing. Until we hear both the side of the story, அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, கன்க்ளூஷன்ல ஆக முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, அப்படி நம்ம இருக்க முடியாது. நம்ம ஹியூமன் பீங்ஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணி தான் தீருவோம். ஆனால் ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கும் முன்னாடி நம்ம அட்லீஸ்ட் ரெண்டு பக்கம் கேட்கணுமே. உங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும், ஒரு ஃபேவரட் இல்லாம இருக்கும், ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காம போவோம். அப்போ கூட நீங்க ஆனா இவ்வளோ கீழே பேசுவாங்களா certain so-called people அவங்க பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி பர்சனல் அட்டாக் பண்றது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். இது அக்செப்டபிளே இல்லை. ஒருத்தருக்கு அவங்க பர்சனல் லைஃபா போயிட்டு அவங்க பிரியங்கா ஹஸ்பண்ட் பத்தி பேசி அவங்களுக்கு என்னது அந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொன்னாங்க, ஒரு நார்சிசிஸ்டோ ஏதோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு கூட மீனிங் கூட நான் கூகுளில் போயிட்டு தான் பார்த்தேன். ஆனால் பட் ஈவன் தென் ஐம் ஜஸ்ட் சேயிங் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஈவன் ரிலேட்டட், ஹூ டோன்ட் ஈவன் நோ வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி தேர், அவங்க அவ்வளோ பெருசாக முன்னாடி வந்துட்டு பேசுறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஐ திங்க் சோஷியல் மீடியா நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம சேட்னஸும் காட்டலாம். இட்ஸ் நாட் ஓன்லி ஹாப்பினஸ் காட்டுறது, சேட்னஸும் காட்டலாம். ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஹேட்ரட் இஸ் அக்செப்டபிள் எனிவேர். ஹேட்ரட் ஐ டோன்ட் இது மீடியம் நம்மளுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒழுங்கா அதுக்கு எவ்வளோ ஹாப்பினஸோ நான் சொல்ல அதை நீங்க எப்பவுமே ஹாப்பியா தான் போஸ்ட் பண்ணோம் அப்படி இல்லை, சேட்னஸும் போஸ்ட் பண்ணுங்க. ஆனால் ஹேட்ரட் மட்டும் பண்ணாதீங்க. எல்லாரும் இப்போ இது கூட வருவாங்க, விஜய் டிவி ஆட்கள் வந்துட்டாங்க விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஐ எம் ஜஸ்ட் பீங் அ கேர்ள். நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், தவிர வேற எதுவுமே என்னோட மோட்டிவ் யாருக்கும் டேமேஜ் பண்றதோ அந்த மாதிரி மோட்டிவ் கிடையவே கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் ஹியர் டு ஜஸ்ட் tell everybody that don't come to a conclusion until you hear both the sides. And இப்போ நான் பார்க்குறேன், நான் கண்டினியூஸ்லி லைக் 1 or 2 days எனக்கு சுத்தமாக மைண்ட் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கு. எனக்கு அப்படி இருக்குன்னா பிரியங்காவில் ஒரு ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. பிகாஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுன்னா அவங்க கோர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது நம்ம கையில் இருக்கு. எதுக்கு அவ்வளோ ஹேட்ரட் ஒரு பேக்லாஷ் கொடுக்கணும்? அது இந்த ஸ்மால் இது இட்ஸ் நாட் சம்திங் நேஷனல் நியூஸோ ஏதோ பெருசா நாட்டுக்கு மாதிரி எதுவுமே கிடையாது. ஐ மீன் இட்ஸ் நாட்
யூனோ வார் நடந்துச்சு, ஏதோ பெண்டாமிக் வந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன விஷயம் மேட்டர். ரெண்டு ரெண்டு கரண்ட் போயிடுச்சா தெரியுதா? தெரியுதா? கரண்ட் போயிட்டு வந்துச்சு, சாரி. ஸோ அங்கே நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். அவங்க இப்போ இப்போ இந்த விஷயம் மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். யூடியூப்ல நான் பார்க்குறேன், முன்னாடி எப்படி பேசினாங்க, இவங்க டாமினேட் பண்றாங்க அப்படி. குக் வித் கோமாளி ஒரு மோஸ்ட் யூனிக் விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கு, என்ன வேணாலும் நடுவில் பேசலாம், ஏதோ பண்ணலாம். அந்த ஃப்ரீடம் இருக்கிறனால மட்டும் தான் குக் வித் கோமாளி இஸ் அ வெரி யூனிக் ஷோ தென் அதர் ஷோஸ். ஐ பிலீவ் ஏன் பர்சனலி என்னோட நான் எவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்கேன், அதுல நான் டிஃப்ரென்ஸ் பார்த்தது. இதுல நமக்கு ஃபுல்லா ஃப்ரீடம் இருக்கு, நடுவில் யாரோ பேசுறாங்களோ உள்ள வந்துட்டு நம்ம பேசிடுறோம், நம்ம ஜட்ஜஸ் கிட்டயோ நம்ம கலாய்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறனால தான் ஐ திங்க் இட் வாஸ் வெரி ரியல். ஏன்னா எதுவுமே பனாவட்டி எப்படி சொல்றது, இட் வாஸ் நாட் மேக்கிங் கைண்ட். நம்மளுக்கு என்ன தோணுதோ அங்கே பண்ணலாம். நிறைய கேமராஸ் இருக்கு சுத்தி கித்தி, நம்ம எங்க வேணாலும் போனாலும் அது ஃபுட்டேஜ்க்கு கரெக்டா இருந்தா காட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஷோவே. அதுதான் யூனிக்னஸ் ஆஃப் குக் வித் கோமாளி, சரிங்களா? அண்ட் இப்போ இந்த லாங்குவேஜ் எடுத்துட்டு வர்றது, நிறைய பேர் லாங்குவேஜ் பத்தி பேசுறாங்க. பிரியங்கா தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாண்டே மேட்டர் தேஷ்பாண்டே அவங்க நீங்க ஓப்பனா பண்ணாங்க. முன்னாடிலேருந்து அப்படிதான் இருந்துச்சு, அதை நம்ம கவனிக்கல. மேபி யார் பேசுறாங்க அவங்க கவனிக்கல. ஸோ இந்த லாங்குவேஜ் பேரியர் எடுக்கிறது, ஐ திங்க் மீடியா நம்ம தொழில் எப்படி இருக்குன்னா, whoever is talented they can survive once they get the opportunity. அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறதோ அவங்க கையில தான் இருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜ் இருக்கட்டும், இந்த கல்ச்சர், இதெல்லாம் இதுக்குள்ள எடுத்துட்டே கூடாது, எடுத்து வரக்கூடாது. ஆனா நிறைய பேர் அதை கூட பண்றாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி ராங். அண்ட் நிறைய பேர் இப்போ சொல்றாங்க, லைக் இதுல பார்த்துட்டு இருக்கேன், எனக்கே ஹேட்ரேட், வேஸ்ட் யூ சப்போர்ட் ஒன்லி மணி மேக்ல. நான் யாருக்கோ இந்த லைஃப் போயிட்டு லைக் வை வுட் ஐ வாண்ட் டு புட் மை செல்வ் இன் அ ஸ்பாட்லைட். ஸோ என்னோட விஷயம் அதுதான் பிகினிங்ல சொன்னேன், ஹேட்ரேட் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க சொல்றது காரணமே ஸ்டார்டிங் அதே தான். நான் யார் மேலேயோ நெகட்டிவிட்டிஸ் பண்றதுக்கு நான் இங்க வரல. அவங்க நெகட்டிவ், அவங்களுக்கு நான் சப்போர்ட் இல்லை அந்த மாதிரி நான் அதுக்காக வரல. நான் ஒரே சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒருத்தருக்கு அவ்வளோ பேக்லாஷிங், அவ்வளோ பர்சனல் அட்டாக், அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் வி ஆர் ஈவன் நம்ம ரொம்ப இன்சிக்னிஃபிகன்ட் டு ஈவன் டெல் அபவுட் ஆல் தோஸ் திங். நம்ம அது பண்ணக்கூடாது. நம்ம ஆஸ் அ ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கட்டும், நம்ம கையில ஒரு இது இருக்கு, பவர் இருக்கு டு புட் சம்திங் அவுட். அப்படி இருக்கும் போதே இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் இந்த இன்டர்வியூவர்ஸ் இவங்கெல்லாம் அப்படி பண்றது ஐ திங்க் இட்ஸ் நாட் ப்ரொஃபஷனல். ஏன்னா உங்களுக்கு உண்மை என்ன தெரியாது, நம்மளுக்கு தெரியும், அங்க இருந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். அவங்க ஏதோ பேசினாங்க, டாமினேட் பண்ற விஷயம் நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல. ஸோ ஜெனரலி பாத்தீங்கன்னா புகழ் பேசும்போதே நான் பேசிடுவேன், ஜட்ஜஸ் பேசும்போதே ஆங்கர் பேசிடுவாங்க, அப்படி எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அது ஒருத்தர் அது மணிமேகலை பேசும்போதே பிரியங்கா பேசிட்டாங்க, ஏன் டார்கெட் பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. அதுல தப்பே கிடையாது. நிறைய நிறைய இடத்துல நம்மளோ லைக் ஒரு கோமாளிய ஒரு நம்ம டிஷ் எடுத்துட்டு போறோம், அந்த டைம்ல வேற குக்கோ வேற கோமாளியோ பேசிடுவாங்க, அது நம்ம தப்ப எடுக்கிறோமா? அது இல்லை, அதுதான் இந்த ஷோவை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் பேசலாம், அப்படிதான் இந்த ஷோவை. ஸோ பிரியங்கா நடுவில் பேசுறதுக்கு அப்படி அவ்வளோ டார்கெட் பண்றது ஐ டோன்ட் திங்க் நியாயமா இருக்கு. இட்ஸ் வெரி அன்ஃபேர்.
And moreover, when I think Priyanka personally, நான் சொல்றேன், Priyanka is one of the kindest people you can work with. அவங்க கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். She is very very kind. ஒருத்தருக்கு அவங்களோட இன்ட்ரோடக்ஷனே நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. எப்பவுமே whenever she introduces some other artist, celebrity இருக்கட்டும், இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே அந்த என்னது பெருசா லைக் how you should introduce somebody அப்படிதான் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப் கேமரா கூட she is very kind. She never puts anybody down up. ஸோ எனக்கு கோவம் வருது காரணமே that whatever Priyanka is not, அது மட்டும் தான் சொல்றாங்க. அவன் ரொம்ப டாமினேட்டிங், அவன் அன்கைண்டா இருக்காங்க, அவங்க மற்றவங்க வேலை எடுப்பா அப்படியெல்லாம். இது எல்லாரும் பேசுறவங்க இஸ் பீப்புள் who don't know her. Simple as that. எல்லாரும் जो people who don't know her only are talking like this. People who knows her, work with her, we all know how she is, how she puts other person up, uplift பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ இதுல மட்டும் நான் பிரியங்கா இப்போ எல்லாரும் என்னன்னா ஜஸ்டிஸ் அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்திருக்குன்னு செட்ல? உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி ஏன் கன்க்ளூஷனுக்கு வரீங்க தான் நான் கேட்குறேன். அண்ட் wherever when people இப்போ உங்க இது எனக்கு வேணும் தான். இது நான் நினச்சேன் யாரோ மீத் மரது அதோ பிரியங்கா ஜால்ரா. எனக்கு தெரியும் இந்த மாதிரி பேச்சங்களாம் வரும். நான் இது சொல்லும் போதே விஜய் டிவி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் பிரியங்கா ஒரு ஜால்ரா இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சியே நான் வந்திருக்கேன் தெரியுமா. ஃப்ரெண்ட் நான் நியாயமா இப்போ பேசிட்டு இருக்கேன். நான் யார் பத்தியும் தப்பா பேசல. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் பிஹாஃப். ஃப்ரெண்ட்ஷிப் புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் நாட் கால் ஜால்ரா, இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஜாஸ்தி என்னன்னா ஷீ இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப எஃபெக்டடா இருக்காங்க. ஐ திங்க் வி ஷுட் லுக் ஆஃப்டர் இட். நம்ம எதுக்கு இதுக்குள்ள அவ்வளோ ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணோம்? எனக்கு தெரியும் இந்த மாதிரி இது வரும்.